தர்மசாலாவில் நடந்த தென் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான 3வது டி20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்தியா வந்துள்ள தென் ஆப்பிரிக்க அணி 5 போட்டிகள் கொண்ட டி20 தொடரில் பங்கேற்கிறது. இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெல்ல தொடர் 1-1 என சமநிலையில் உள்ளது. 3வது போட்டி இமயத்தின் பனிபடர்ந்த தவுலதார் மலை தொடரில் அமைந்துள்ள எழில்மிகு தர்மசாலா, இமாச்சல பிரதேச கிரிக்கெட் சங்க மைதானத்தில் இன்று நடந்தது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பவுலிங் செய்ய முடிவு செய்தது. தொடர்ந்து தென் ஆப்பிரிக்கா அணி பேட்டிங் செய்தது. ஆனால் இந்திய அணியின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் அந்த அணி வீரர்கள் சொற்ப ரன்களுக்கு ஆட்டமிழந்தனர். அதிகபட்சமாக கேப்டன் மார்க்ரம் 61, பெராரியா 20, நோர்ஜே 12 ரன் எடுத்தனர். மற்ற வீரர்களான குயின்டன் டி காக் 1, ஹென்ட்ரிக்ஸ் 0, டிவால்ட் பிரேவிஸ் 2, ஸ்டப்ஸ் 9, போஷ் 4, ஜென்சன் 2, பார்ட்மன் 1 ரன் எடுத்தனர். இந்திய அணியின் அர்ஷ்தீப் சிங், ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ் ஆகியோர் தலா 2 விக்கெட் வீழ்த்தினர். இதன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி அதிரடியாக விளையாடி ரன் குவித்தது. துவக்க வீரர்களான அபிஷேக் சர்மா 35, சுப்மன் கில் 28 ரன்னுக்கு அவுட் ஆனார்கள். கேப்டன் சூரியகுமார் யாதவ் 12 ரன்னில் அவுட் ஆனார். திலக் வர்மா 26, சிவம் துபே 10 ரன் எடுக்க இந்திய அணி 5 ஓவரில் 120 ரன் எடுத்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் இந்த தொடரில் இந்திய அணி 2-1 என்ற புள்ளிக்கணக்கில் இந்திய அணி முன்னிலை பெற்றுள்ளது. 4வது போட்டி வரும் 17ஆம் தேதி லக்னோவில் நடைபெற உள்ளது.